Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? வாங்க வெனஸ்டேயோட vlog பார்க்கலாம். இது வந்து மார்னிங்கோட half of the vlog நம்ம பார்க்கலாம். ஸோ டே வந்து ஆஸ் யூஷுவல் காஃபியோட ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு 5-6 days லீவில் இருந்துட்டு வந்தாலே வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? எந்திரிக்கவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப லேசியாக இருந்தது. பட் அட் லாஸ்ட் நம்ம எந்திரிச்சு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஸோ லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ஸோ அதுக்கு வந்து தான் மசாலாஸ் வந்து நான் ட்ரையாக ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். மிளகு, ஜீரகம், வெந்தயம், வரமல்லி, வரமிளகா, தேங்காய் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவு கரைச்சிக்கோங்க. தேங்காய் நம்ம ரொம்ப நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த புளிக்குழம்போட டேஸ்ட் வராது. ஸோ ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் தேங்காய். ஸோ கத்திரிக்காய் வந்து எப்படி எப்படின்னா நான் வந்து நீளமாக கட் பண்ணாமல் ரவுண்டாக வந்து நான் கட் பண்ணிட்டேன் இந்த வாட்டி. ஸோ எப்போவுமே வந்து ஒரே மாதிரி பண்ணால் போர் அடிக்கும் இல்லையா? ஸோ இந்த வீக் அம்மா ஊர்லேருந்து வரும்போது கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்ததுனால அடிக்கடி இந்த வீக் கத்திரிக்காய் இதே தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் எப்போவுமே சில வெஜிடபிள்ஸ் இருக்கும்போது நான் திருப்பி வெஜிடபிள்ஸ் வாங்கி ரீஸ்டாக் பண்ண மாட்டேன். எப்போவுமே வெஜிடபிள்ஸை காலி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் ரேக் காலி ஆக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் வாங்குவேன். ஸோ எப்போவுமே ஸோ தட் எந்த வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு வீணாகாது இல்லையா? ஸோ அதோட வந்து அம்மா வந்து கொஞ்சம் இந்த தக்காளி வத்தல் கொடுத்துருந்தாங்க குட்டி குட்டியாக. ஸோ அதையும் வந்து கொஞ்சோண்டு புளிக்குழம்புல நான் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டு போட்டு அந்த தக்காளி வத்தலையும் வந்து மணத்தக்காளி வத்தல் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது பொரிஞ்சோடனே கத்திரிக்காயை நீங்கள் ஆட் பண்ணிடணும். கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்தோடனே நீங்கள் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ புளி நல்லா கொதிச்சு கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ, திக்காக வேணும்னா கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லைனா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ இறக்கிட்டு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரையோ, அதாவது வந்து கேரட்டு, பீன்ஸு அண்ட் முட்டைகோஸ் மூணுமே வந்து இன்றைக்கி வந்து பொரியலுக்கு ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். ஆனியனே ஆட் பண்ணல, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை போட்டுட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வந்ததுக்கப்புறம் இறக்கி லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. பிகாஸ் வந்து நம்ம அந்த வெங்காயம்லாம் ஆட் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய காய் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளும் நிறைய காய் வெஜிடபிள்ஸ் இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒரு மாதிரி வாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லன்ச் ரெடி ஆகி ஹஸ்பண்டுக்கும் ஷஷ்வந்துக்கும் நான் பேக் பண்ணிட்டேன். ஷஷ்வந்துக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. குட்டியாக இருக்குல்ல, க்யூட்டாக. ஸோ இந்த கப் வந்து நான் ஊர்லேருந்து வந்தேன் இல்லையா, திருச்சியிலேருந்து. ஸோ அம்மா வந்து கொடுத்தாங்க. ஸோ அங்கே எல்லோரும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டம்ளர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாரும் கப்பு வந்து ரொம்ப ரேர் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த கப்பு இருந்தது, இதே மாதிரி 2 கப்பு வச்சுருந்தாங்க அம்மா. யாருமே யூஸ் பண்ணல, எதுக்கோ ஃப்ரீயாக வந்தது தான். ஸோ எனக்கு வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க, நீ எடுத்துகிட்டு போகணும். ஸோ க்யூட்டாக இருக்குது குட்டியாக. அண்ட் மோஸ்ட்லி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கப்பு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். பெருசு பார்க்க அழகாக இருக்குது, பட் ஸ்டில் வந்து நான் வந்து குட்டி கப்பு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் நிறைய டீ காஃபி சம்டைம்ஸ் குடிக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ கப்பு சின்னதாக இருந்தால் ஆப்வியஸ்லி அந்த லிமிட் தான் குடிப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் காஃபி ஊற்றிருக்கேன். ஸோ என்னன்னு தெரியல, 6 days வந்து நல்லா ஊரில் வந்துட்டு மார்னிங் எழுந்து வேலை பார்த்துட்டு ஷஷ்வந்த் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சோடனே தூக்கம் வந்துச்சு. ஸோ குட்டி தூக்கம், லிட்டில் ஸ்னாப் அப்படிம்பாங்களே, அது மாதிரி நேப், ஒரு குட்டி தூக்கம் வந்து தூங்கி எழுந்திரிச்சேன் நான் ஒரு 1/2 hour. ஸோ எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நம்ம வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணிவிட்டு தென் ஒரு காஃபி போட்டாச்சு. ஸோ ஒரு சின்ன ஒர்க் இருக்குது இன்னும். வந்து நான் மந்த்லி கேலண்டர் மாட்டிட்டேன், இது வந்து டெய்லி கேலண்டர். ஸோ எப்போவுமே வந்து அப்பா மளிகை கடை வச்சுருக்கிறதுனால அம்மா வீட்டில் இருந்து கொடுத்துருவாங்க. பிகாஸ் எப்படியாவது கிடைக்கும், ஏதாவது நம்ம நிறைய வந்து ஸ்டாக் அதெல்லாம் வாங்குறதில்ல. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிள்ளையார் போட்டது தான் நான் கேட்பேன் அம்மாட்ட. பிகாஸ் டெய்லி கேலண்டர் எந்திரிச்சு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கேலண்டர் தான் வந்து டேட் தான் கிழிப்பேன். அதுக்கப்புறம் தான் போய் நான் வந்து ப்ரஷ்ஷே பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வரும்போதே பிள்ளையாரை பார்க்கணும் அப்படிம்பேன். பட் இந்த வாட்டி அம்மா வந்து இந்த படம் லக்ஷ்மி வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லக்ஷ்மி வந்து நல்லது வீட்டில் இருக்கிறது. ஸோ வந்து எப்போவுமே பிள்ளையார் தானே எடுத்துகிட்டு போகிறேன், இந்த வாட்டி லக்ஷ்மி எடுத்துகிட்டு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல. தாமரையில் வந்து நல்லா அந்த
இது காசு கொட்டுற மாதிரி. ஸோ லக்ஷ்மி படம் வந்து வீட்டுக்கு நல்லது, ஸோ இதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்த வாட்டி அம்மா லக்ஷ்மி படம் கொடுத்தாங்க. இது வரைக்கும் நான் லக்ஷ்மி மாட்டினதில்ல, அம்மன் ஒரு வாட்டி மாட்டியிருக்கேன். இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிள்ளையார் தான் மாட்டுவேன். பட் இந்த வாட்டி வந்து இது கொடுத்தாங்க. ஸோ எதுக்காவது வரும், அப்பா மளிகை கடை வச்சுருக்கிறதுனால ஸ்டாக் ஏதாவது நிறைய. இது பாருங்க ஆனந்தம் அப்பளம், அதுக்கு வாங்கினதுக்கு அங்கேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு வந்து இப்போ இருக்க வீட்டிலலாம் வந்து நம்ம இன்கேஸ் நம்ம ஓனாக வாங்குகிறோம் அப்படின்னா ஓகே ஃபைன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாலில் வந்து ஏதாவது மாட்டுற மாதிரிலாம் நம்ம ஸ்டிக் பண்ணலாம். ரெண்ட்டுக்குன்னு நம்ம வரும்போது ஆணி அடிக்காதீங்க அந்த மாதிரிலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இல்லையா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது மாட்டணும்னா ஆணி எடுத்து இந்த சுத்தியில் வச்சு அடித்து மாட்டிடுவோம். பட் இப்போ இருக்க வாலில் ஆணி இறங்க கூட மாட்டேங்குது. ஜஸ்ட் அந்த செவரோட அந்த இதுதான் தூள் தூளாக விழுதே ஒழிய ஆணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறங்க கூட மாட்டேங்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது எனக்கு ஹால்லையே. அந்த ஜன்னலோட அந்த ஹூக் இருக்கு இல்லையா, நம்ம ஜன்னல் ஓப்பன் பண்ணுற அந்த ஹூக் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணி விடுவேன் அப்படின்னா வந்து அப்படியே மாட்டி விடுவேன். இல்லை ஜன்னல்லே அந்த கம்பியில் இதில் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு நூல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான, என்கிட்ட உள்ள நூல் நிறைய இருக்குது. ஸோ உள்ள நூல் இருக்குது. ஸோ இதை மாட்டுவேன். ஆக்சுவலி ஒரு 2-3 பண்டில் வாங்கி வச்சேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா சஷ்வந்த் பிறந்துன்னு நினைக்கிறேன், பையன் பிறந்து வாங்கி வச்சேன். உள்ளனில் வந்து ஏதாவது சாக்ஸ் இல்லைனா ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி வாங்கி வச்சேன். பட் வாங்கி வச்சதாவே தான் இருக்குது. எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ண முடியல. பிகாஸ் குழந்தை பிறந்தோன்னா அவங்கள பார்க்குறதுக்கு தான் சரியாக இருந்தது ஒழிய இதெல்லாம் பண்ணுறதுக்கே இல்லை. ஸோ நம்ம இந்த மூவிஸ்லலாம் பார்ப்போம் இல்லையா, மூவி சாங்ஸ்லலாம் அப்படியே குழந்தைக்கு ஸ்வெட்டர் பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க. நம்மளும் சரி. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வந்து உள்ளன் ஒர்க் எனக்கு வந்து தெரியும். பிகாஸ் ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் கற்றுருக்கேன், ரொம்ப நல்லா தெரியாது. பட் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் பண்ணால் யூடியூப்பில் போய் பார்த்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணால் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். பட் வாங்கி வச்சேன் இது மாதிரி இன்னும் 2-3 பண்டில் வாங்கி வச்சேன். எந்த இதுவும் நடக்கலைங்க. ஒரு சாக்ஸ் கூட தைக்க முடியல. சேஷத்துக்கு கடைசியில் எல்லாமே கடையில் தான் வாங்கி போட்டோம். டைம் இருக்காது இல்லையா நம்மளுக்கு. பிகாஸ் வந்து நம்மளுக்கு தூங்கவே ஃபர்ஸ்ட் அப்போ டைம் கிடைக்காது. ஸோ இந்த நூலை வந்து இந்த மாதிரி எதுக்காவது ஸ்ட்ராங்காக ஏதாவது மாட்டி வைக்கணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது இதில் யூஸ்ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது வீட்டில் டெக்கரேஷனுக்காவது பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இதில் பேண்டெல்லாம் பண்ணுவோம். ஹேர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேண்டெல்லாம் இதில் நாங்கள் பண்ணுவோம். டிசைனாக பண்ணி இதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் வச்சு இது பண்ணணும். அது இப்போ என்கிட்ட இல்லை. இதெல்லாம் எங்கே சென்னையில் கிடைக்கும்னு தெரியல. ஸோ கண்டுபிடிச்சி பண்ணி இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆக்காமல் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நல்ல உள்ளன் வாங்கி பாருங்கள். சஷ்வந்த் பிறந்தப்பா வாங்கினது. பட் அப்படியே கலர் நல்ல டார்க் கலர் இல்லையா, இது மாதிரி ஒரு ரெட் கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது. இதிலலாம் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. பட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சரி ஓகே, இப்போ இதில் பண்ணுவோமா. ஐ கெஸ் திஸ் இஸ் ஃபைன். நார்மல் வந்து நம்ம நூலு கட்டினோன்னா என்ன ஆகுதுன்னா அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். கொஞ்சம் வந்து ஃபோர்ஸாக சஷ்வந்த் எழுத்தா கூட. பட் இது ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, இப்படி வச்சுட்டு இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அப்படியே வந்து ஜன்னலை, இப்போ இந்த ஜன்னலில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக வந்து தன்னோட எழுத்து திறமையெல்லாம் இந்த குழந்தைங்க செவுத்துல தான் காமிக்குங்க இல்லையா. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இப்போ நிறைய பேத்துக்கு வீட்டில் கேலண்டர் மாட்டுறதுக்கு ஆணி இல்லை, எங்கே மாட்டுறதுன்னு தெரியாமல் சில பேர் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாண்ட்லேயே வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் வைக்க வேணாம். இந்த மாதிரி ஹோல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஏதாவது ஒரு நூல், இல்லை இந்த சணல் கயிறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் கயிறு இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் நான் இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் கட்டுவேன். உங்களுக்கு இப்போ ஜஸ்ட் காமிக்கிறேன். நான் இப்படி வச்சு எப்படி நல்லா இப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தொங்கணும், இப்போ நல்லா இதாக ஹைட்டாக தொங்கணும்னா இந்த மாதிரி நான் ஜஸ்ட்டு காமிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணி நல்லா பண்ணிட்டு அந்த நூலை கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ நான் வந்து அங்கிட்டு இருக்க ஜன்னலில் தான் பண்ண போகிறேன். நல்லா ஹைட்டில் மேலே வந்து ஜன்னலோட டாப்பில் இதை கட்டிடுவேன் நான். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நேராக இருக்கும். ஸோ டேட் கிழிக்கும் போது உங்களுக்கு எங்கேயும் விழாது. ஸோ ஆணிலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஜன்னலில் தான் வந்து மாட்டியிருப்பேன். ஸோ பாருங்கள், ஜன்னலில் தான் சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஹேர் ஆயில், பிகாஸ் இதெல்லாம் இந்த மாதிரி இடத்துல வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வேற எங்கேயும் வைக்கும் போது உங்களுக்கு வந்து இடம் அடைக்காமல் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த நூலை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ நிறைய ஜன்னலுன்னு பேர், பட் நிறைய குட்டி திங்ஸ் வந்து வச்சுருப்பேன். பட் கொஞ்சம் வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். யாரும் இல்லை அப்படின்னா வந்து ஆர்கனைஸ்ட் இல்லாமல் அப்படியே போட்டிருந்தோம்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ மார்னிங் எழுந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு இங்கே சாமி படத்துக்கு தான் வருவேன். வந்து டேட் கிழிச்சிட்டு இப்போ டேட் கிழிச்சிருவோமா. இன்னைக்கு 3rd இல்லையா, எஸ் ஓகே.
ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். வீட்டில் ஆணி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஜன்னலில் நீங்கள் அழகாக வந்து நூல் கட்டி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து சொல்லலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.